ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லீவு நாளில் ஸ்பெஷலாக அதே நேரத்தில் சிம்பிளான லஞ்ச் பார்க்கலாமா? வெஜ் ரைஸ், வெஜ் பிரியாணி எப்படினாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். செய்யும் போது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது வந்து கோபி மஞ்சூரியன் சைட் டிஷ்க்கு முட்டைக்கோஸும் கேரட்டும் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் பூரா சேர்த்துருக்கேன். மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, காஷ்மீர் வத்தப்பூள், உப்பு இவ்வளவும் சேர்த்துருக்கேன். சாஸ் சேர்த்துருக்கேன், சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா கிளறிக்கோங்க. சோளம் மாவு, மைதா மாவு, காய்கறிக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவு ஐட்டங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சோளம் மாவு எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஜாஸ்தியாக சேர்க்கும் போது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். மைதா மாவு சும்மா பேருக்கு அதோட பதம் நிற்கிறதுக்காக மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஸ்பூனில் எல்லாமே மசாலாலாம் கிளறி வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. டக்குன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க. அடுப்பில் வந்து எண்ணெயில் போடும் போது பிரிஞ்சு வந்துடும், அவ்வளவும் வேஸ்ட்டாக போயிடும். அதாவது உருட்டி நிற்கிற மாதிரி பதத்துக்கு தண்ணி தெளித்து பிசைங்க. ஏன்னா வந்து நீங்கள் சாஸ்லாம் போட்டிருக்கிறதுனால அதுலேருந்து தண்ணியும் கொஞ்சம் போதுமானது. பதம் பார்த்துட்டு உங்களோட காய்கறி அளவுக்கு தக்கன தண்ணி தெளித்து பிசைங்க. நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை முதல்ல செஞ்சு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குக்கர் ரெடி ஆகிறதுக்குள்ளே இதை பொரிச்சு எடுத்து இதையும் ரெடி பண்ணிடலாம். அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை பிசைஞ்சு வச்சிட்றேன் ஊறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் ரெண்டையும் சேர்த்து செஞ்சு முடிச்சிட்டேன். பாத்திரமும் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை முதலே சேர்க்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. லீவு டயத்தில் நமக்கும் ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது மூடி வச்சுருங்க, ஊறட்டும். இப்போது கடாயில் குக்கரில் எண்ணெய், நெய் ரெண்டும் சேர்த்து நல்லா காஞ்சதும் சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு பிரிஞ்சில் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நீலவாக்கில் எடுத்துருக்கேன். ஒரு குடமிளகா போட்டிருக்கேன், அதையும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லீவு நாளில் பிரியாணி மாதிரி இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு. ரெண்டும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு இதாக இருக்கும். குழம்பு காயெல்லாம் இல்லாமல் இப்படி மொத்தமாக கொடுத்து விட்டிங்கன்னா அவங்களும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீர் வத்தல் பொடி, கரம் மசாலா, தனியாத்தூள் இவ்வளவும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கேரட்டு, பச்சை பட்டாணி, பீன்ஸ் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து கருத்துறக்கூடாதுன்னு தண்ணியில் போட்டிருந்தேன், அதனால் அதை நட வடிச்சிட்டு தனியாக சேர்த்துக்கிறேன். காய்கறி மசாலா எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. அதாவது சோயா பீன்ஸ்னு சொல்லுவாங்களே, இது வந்து ஆப்ஷன் தான். எங்கள் வீட்டில் பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாமே மசாலா கலந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். காய்கறிக்கு ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தனியாக சேர்த்துட்டு ஊற வச்ச அரிசியை நல்லா களைஞ்சிட்டு வடித்து எடுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் இருந்த பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லை சீரக சம்பா எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு விசில் போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்தில் விசில் வந்துடும். அது வரதுக்குள்ளேயும் நம்ம கோபி மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் வந்து குட்டி குட்டியாக உருட்டி அந்த பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் இப்படியே போண்டா மாதிரியும் சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, இல்லை ட்ரை கிரேவி மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாம். அதுக்குள்ளே விசிலும் வந்துருச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு, கருவேப்பிலை போட்டு, பெரிய வெங்காயம் ஒரு நீல வாக்கில் போட்டு, குடமிளகா போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம சாஸ் ஐட்டம் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த கிரேவி வந்து இந்த மாதிரி வெஜ் ரைஸ்க்கு இல்லை, எல்லா இந்த சிங்கிள் ரைஸ்க்கும் எடுத்துக்கலாம், வெரைட்டிஸ் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா ஐட்டம் ஃபுல்லாக போட்டேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு சொன்னேன். அந்த மஞ்சப்பொடி, காரப்பொடி, உப்பு இதெல்லாம் தான். இது சாஸு, கெச்சப்பு, சோயா சாஸு, ஷேஷ்வான் சாஸ் 3த்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கிரேவி செய்கிறவங்க முக்கால்வாசி வந்து சோள மாவு கலந்து சொல்லி தருவாங்க. நான் சோள மாவுலாம் கலக்க போகிறதில்ல, ஏன்னா அது வேகலைன்னா சில பேருக்கு ஒத்துக்காது. லைட்டாக அந்த சாஸ் கிண்ணத்தை அலசி தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொதித்து வாடை போனதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் வீதம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து சீனி சேர்த்துக்கோங்க. சீனி எதுக்குன்னா
டேஸ்ட்டுக்காக தான். இது ஒரு மாதிரி காரமும் ஸ்வீட்டும் இருக்கும். செஞ்சு வச்ச பக்கோடாவை அதில் சேர்த்து கிளறிடுங்க. சோள மாவு சேர்க்காதனால அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அது பயப்பட வேண்டாம். அதில் போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த கிரேவி வந்து அந்த போண்டாவில் சேர்ந்து நல்லா சூப்பராக மாறிடும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. அது வந்து உடையாது, குலையாது. அப்படியே நீங்கள் போண்டா எப்படி போட்டிங்களோ அப்படியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா போண்டாவில் வந்து அந்த கிரேவி ஃபுல்லாக உறிஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கு கூட இது நல்ல சைட் டிஷ்ஷாக தான் இருக்கும். சோள மாவு சேர்க்காமலே செவி கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு சைட் டிஷ்ஷுக்கு. இப்போ பாத்திரத்தில் மாற்றிடலாம். சூப்பரான வெஜ் பிரியாணியும் கோபி மஞ்சூரியும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்த பாத்திரமே இவ்வளோதாங்க சேர்ந்துருக்கு. பாய்.